விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று மிக முக்கியமான ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இன்று அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருக்கிறது, நோர்வே வெற்றி பெற்றிருக்கிறது, பிரான்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த அணிகளிலே நட்சத்திர ஆட்டக்காரர்கள் இருக்கின்ற காரணத்தால் ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த போட்டிகள் தொடர்பில் அதிகமான எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். இந்த போட்டிகளுடைய விவரங்களை பார்ப்போமாக இருந்தால், பெனால்டி வாய்ப்பு ஒன்றை மெஸ்ஸி நேற்றைய நாளிலே நழுவ விட்டிருந்தார். அது ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. அதற்கு பின்னர் மெஸ்ஸி 2 கோல்கள் அடித்திருந்தார். 2 கோல்கள் அடித்திருந்த நிலையில் ஆஸ்திரியாவிற்கு எதிராக 2-0 என்று அர்ஜென்டினா வெற்றி பெற்று அடுத்த சுற்றை உறுதி செய்திருக்கிறது. பிரான்ஸ் அணியை பொறுத்தவரையில் மிகச் சிறப்பாக விளையாடி இருந்தது. பிரான்ஸ் 3-0 என்கின்ற அடிப்படையிலே பிரான்ஸ் வெற்றி பெற்றிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. பிரான்ஸ் அணியிலே ஹைலியன் எம்பாபே மிகச் சிறப்பாக கோல் அடித்திருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. 2 கோல்கள் கைலியன் எம்பாபே இன்றைய நாளிலும் அடித்திருந்தார். இதே போன்று நோர்வேயை பொறுத்தவரையில் ஏர்லிங் ஹாலாந்து, அவர் ஒரு தமிழிலே கோல் பிசாசு என்று சொல்லி அழைக்கிறார்கள். அந்த அளவிற்கு கோல் அடிப்பதிலே மிகப்பெரிய ஒரு வெறி கொண்ட ஒரு வீரராகத்தான் இளம் வீரர் ஏர்லிங் ஹாலாந்து காணப்படுகிறார். கடந்த போட்டியிலும் 2 கோல்கள் அடித்தவர். இந்த போட்டியிலும் கூட நோர்வே மற்றும் செனகல் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 3-2 என்கின்ற அடிப்படையில் நோர்வே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே நோர்வேயும் இப்போது அடுத்த சுற்றை உறுதி செய்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இப்போதைய நிலையில் ரவுண்ட் ஆஃப் 32 என்று சொல்லப்படுகின்ற சுற்றுக்கு தேர்வாகி இருக்கின்ற அணிகளாக மெக்சிகோ, அமெரிக்கா, ஜெர்மனி, அர்ஜென்டினா, பிரான்ஸ், நோர்வே ஆகிய 6 அணிகள் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இன்னும் 26 அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த 26 அணிகளாக எந்த அணிகள் தேர்வு செய்யப்பட போகின்றன என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. லியோனல் மெஸ்ஸி நீண்ட காலத்து சாதனை ஒன்றை முறியடித்திருக்கிறார். க்ளோஸ், ஜெர்மனியினுடைய பிரபலமான நட்சத்திர வீரர், உலகுக்கிண்ண வரலாற்றில் அடித்திருந்த அதிகமான கோல்கள் என்கின்ற சாதனை, 16 கோல்கள் என்கின்ற சாதனை அவரிடம் இருந்தது. இந்த சாதனையை இப்போதைய நிலையில் மெஸ்ஸி முறியடித்திருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடியது. மிக பெரிய அளவிலே இதனை மெஸ்ஸியினுடைய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் சுட்டிச் சொல்லக்கூடிய விஷயம். 17வது கோல் இப்போது மெஸ்ஸியால் அடிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இதே நேரத்தில் மெஸ்ஸி 17 கோல்கள் அடித்து உலக சாதனையில் நிலைநாட்டி இருக்கின்ற போது தன்னுடைய 3வது உலகக்கிண்ண தொடரில் விளையாடி வருகின்ற கைலியன் எம்பாபே மெஸ்ஸியை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போது அவருடைய கோல் கணக்கு 15ஆக மாறி இருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. மிக விரைவிலே இவர் கைலியன் எம்பாபே இந்த உலக சாதனையை தனதாக்குவார் என்று சொல்லி ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். பிரான்ஸ் அணி ஒரு முன்னணி அணி, தொடர்ச்சியாக மிகச் சிறப்பாக விளையாடி வருகின்ற அணி என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 28 ஆட்டங்களிலே மெஸ்ஸியினுடைய கோல் எண்ணிக்கை 18ஆக மாறி இருக்கிறது. க்ளோஸ் 24 ஆட்டங்களிலே 16. இப்போது எம்பாபே 16 ஆட்டங்களிலே 15 கோல்களை அடித்து 3வது இடத்தில் இருக்கிறவை கவனிக்கத்தக்கது.